ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹைதராபாத் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்துலாம். இப்போ நான் வந்து வெங்காயத்தை வந்து நீள நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி பொரிச்சிட்ருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பொரியணும். பொரியட்டும். நான் சிக்கன் லெக் பீஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அது மட்டும் தான் போட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். நான் ஒரு 7 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இது அப்படியே மேக்னேட் பண்ணி வச்சிடணும். வாங்க என்னென்ன போடுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு போடுறேன். கரம் மசாலா, மல்லித்தூள், காஞ்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. கரம் மசாலா வந்து 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, காஞ்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது அப்படியே இதில் போட்டுடலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். இதில் ஒரு எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு விட்ருக்கேன். தயிர் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்ச வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். போட்டு மறுபடியும் இதை பிசைஞ்சு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். நம்ம அதுக்குள்ளே அரிசி ஊற வச்சுருக்கோம். அதை வந்து தண்ணி கொதிக்க வச்சு அந்த அரிசி அதில் போட்டு பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம். இது நான் அரிசி ஓலை போட்டிருக்கேன். இது வந்து என்ன அரிசி நான் ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, நான் அதிலே போட்டிருக்கேன் தண்ணியை. அது நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சேன், அதனால் அதே போட்டிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நெய், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், மராட்டி முக்கு, கல்பாசி இது அப்படியே போட்டிருக்கேன். நான் 2 போட்டிருக்கேன். இதில் அப்படியே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே அரிசி போட்டு நம்ம ஒரு அரை வேக்காடில் வடிச்சிடலாம். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து 3/4 கிலோவோட 1/2 கிலோவோட கொஞ்சம் கூட லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ வந்து சிக்கனை போட்டு நம்ம வந்து நல்லா வேக விடணும். அதனால் அதை வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் தான் நெய் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இதில் போட்டிருக்கேன். சிக்கன் இதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா கிளறி வேக விடுவோம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா இப்போ கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இப்போ அரிசி இது மேலே போட்டுடலாம். அரிசி அப்படியே மேலே பரப்பியாச்சு, லேயராக போட்டாச்சு. இப்போ இந்த ஃப்ரை பண்ண ஆனியனை மேலே போட்டுருவோம். ஃப்ரைடு ஆனியன் போட்டு என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால் நான் வந்து ஃபுட் கலர் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே போடுறேன். அவ்வளோதான். இது மேலே புதினா கொஞ்சம் போட்டுட்டு தம் போட்டுடலாம். தோசைக்கல் வச்சு அது மேலே வந்து குக்கரை வச்சிடலாம். குக்கரை வச்சாச்சு. 5 மினிட்ஸ் வந்து ஐஸ் ஸ்பீட்லேயும் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இதை நான் சர்வ் பண்ணுறேன். சர்வ் பண்ணும்போது பார்க்கலாம். சூப்பராக ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி. வாங்க சாப்பிட்லாம்.